الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. ما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. وقال النبي صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மதி உடுவை, அடவையை, புடவையை மற்றும் அண்ட கோடிகள் அனைத்தையும் வடிவுற தனது பேருடையதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய், உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மைப்பொருளே உன் புகழ் போற்றி. முல்லையும் காற்றிலே வீசும் மோகன சென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நபிகரசரை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல்லாசினை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு குறித்தான இனதர்ம இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தினும் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளைஞர்களே, ஃபர்தான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது பாவங்களையும் குற்றங்களையும் குறவுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஜும்மாவினுடைய முழு பலனும் பாக்கியமும் பெற்ற பாக்கிய சாலிகளாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. ஆகியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புத்தாண்டு தரும் செய்தி. அஸ்தக்ஃபிருல்லாஹ், புத்தாண்டு என்று நாம் சொல்வதற்கு உரிய ஆண்டு அல்ல இது. இதை புத்தாண்டு என்று சொல்வதற்கும் பொதுவாக அறிவு ரீதியாக சிந்திப்பதற்கும் சிந்தித்தால் எந்த சம்பந்தமும் இல்லை. கிபி 2025 முடிந்து 2026 இரண்டாவது நாளிலே நாம் இருக்கிறோம். கிறிஸ்து பிறந்து துல்லியமாய் 2026 ஆண்டு ஆகுகிறது என எந்த வரலாற்று குறிப்பும் இல்லை. ஏதோ ஒரு காலத்தில் எப்படியோ உருவானதுதான் இந்த ஆண்டு கணக்கு. இஸ்லாமியர்களை பொறுத்தமட்டில் ஹிஜ்ரத் வருட பிறப்பு என்பது அது ஆதாரபூர்வமானது. வரலாற்றின் வெளிச்சத்தில், சரித்திரத்தின் ஒளியில் அந்த ஆண்டு போற்றப்பட்டது. அதைத்தான் முஸ்லிம்கள் பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் அவர்களுடைய நிகழ்வுகளுக்கு அதைதான் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இருந்தாலும் கூட எல்லோரும் சொல்கிறார்கள் 2025 முடிந்து புத்தாண்டு 2026 பிறந்து விட்டது என்று எல்லோரும் சொல்வதனால் அந்த அடிப்படையில் நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். புத்தாண்டை பற்றி அல்ல,
அது சம்பந்தமான தகவல்களை பற்றி அல்ல. நான் சொல்லிவிட்டேன், இந்த புத்தாண்டிற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொதுவாக ஒரு ஆண்டு முடிகிறது என்றால் அந்த ஆண்டு தரக்கூடிய பாடமும் படிப்பினையும் என்ன என்பதைத்தான் இஸ்லாமியர்களாகிய நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் படிப்பினை பெறுவதை விட்டுவிட்டு மாற்று மத சகோதரர்களுடைய செயல்பாடுகளிலும் கொண்டாட்டங்களிலும் அதற்கு வாழ்த்துக்கள் சொல்வதிலும் பரிசுகள் பரிமாறுவதிலும் அன்றைய தினம் இரவிலே விழித்து செய்யக்கூடாத காரியங்களை செய்வதிலும் இஸ்லாமியர்களில் சிலர்களும் இருக்கிறார்கள் என்றால் அது வேதனையான விஷயம். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்வான் 45ஆம் அத்தியாயம் 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், ثم جعلناك على شريعة من الخلد فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. ثم جعلناك, நபியே நாயகமே, உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம், ஆக்கியிருக்கிறோம், உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் على شريعة من الأمر, நம்முடைய விஷயத்தில் ஒரு தெளிவான வழியிலே, ஒரு தெளிவான மார்க்கத்திலே உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். அந்த மார்க்கத்தை நீங்கள் தழுவுங்கள், அந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அந்த மார்க்கத்தின் சொல்லப்பட்ட விஷயங்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் பின்பற்றாதீர்கள் விபரமற்றவர்கள், அறியாதவர்கள், புரியாதவர்கள், தெரியாதவர்கள் அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். விபரமற்றவர்களின் மனோ இச்சைகள் இருக்கிறதே, அவைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஆதாரத்தின் அடிப்படையில் அறிவுபூர்வமாக அனைத்து மனிதரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் நல்லதொரு மார்க்கத்தை உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம். அதை நீங்கள் தழுவி செல்லுங்கள், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒரு விபரமற்றவர்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என அருள்முறை குர்ஆன் 45ஆம் அத்தியாயம் 18வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் என்றால், நாம் இன்று யாரை பின்பற்றுகிறோம்? நம்முடைய செயல்பாடுகள் யாரை பின்பற்றியதாக இருக்கிறது? நம்முடைய பேச்சாக இருந்தாலும், நம்முடைய ஸ்டைலாக இருந்தாலும், நம்முடைய நடைமுறை பாவனையாக இருந்தாலும் யாரை தழுவி யாரை பின்பற்றி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனூ இஸ்ரவேலர்களுக்கு மகத்தான உணவை வானிலிருந்து இறக்கி கொடுத்தான். மண், சல்வா என்று சொல்லக்கூடிய நல்ல காடை இறைச்சி போன்ற, பால் கட்டி போன்ற உணவுகள் எல்லாம் அல்லாஹுவால் வானிலிருந்து அவர்களுக்கு இறக்கி கொடுக்கப்பட்டது. உணவு வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் நேரடியாக இறக்கி கொடுத்தான். மண்ணுவை இறக்கி கொடுத்தான், சல்வாவை இறக்கி கொடுத்தான். உயர்தரமான ஹையஸ்ட் ஃபுட் அவர்களுக்கு இறக்கி கொடுக்கப்பட்டது. இந்த ஃபுட்டை, இந்த உணவை வாங்கி சாப்பிட்டு அப்படியே அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து இருக்க வேண்டிய அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், இந்த உணவை சாப்பிட்டு எங்களுக்கு சலித்து போய்விட்டது. இந்த உயர்தரமான உணவு, அந்த உணவை சாப்பிட்டு எங்களுக்கு சலித்து போய்விட்டது. எங்களுக்கு வேறு உணவை இறக்க சொல்லுங்கள். கீரையை இறக்க சொல்லுங்கள், வெள்ளரிக்காயை இறக்க சொல்லுங்கள், வெங்காயத்தை இறக்க சொல்லுங்கள், பருப்பை இறக்க சொல்லுங்கள், கோதுமையை இறக்கித்தாருங்கள். அருள்முறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், வெள்ளரிக்காய், கீரை, கோதுமை, பருப்பு இவைகளெல்லாம் இவைகளையெல்லாம் எங்களுக்கு பூண்டு, இவைகளையெல்லாம் எங்களுக்கு இறக்கி தர சொல்லுங்கள் என மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய சமுதாயத்தவர்கள் வந்து கேட்டபோது அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, அது நம்மவர்களுக்கும் பொருந்தும் என்பதற்காக சொல்லி காட்டுகிறேன். 2ஆம் அத்தியாயம் 61வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் சொன்னான், அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர், அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். மிக உன்னதமான, மிக சிறப்பான, மிக உயர்ந்த,
ஹையஸ்டான உணவை உங்களுக்கு நான் அனுப்பி வைத்திருக்கிறேனே, அதை விடுத்துவிட்டு மிக குறைவான, மிக குறைந்த சீப்பான அந்த உணவையா நீங்கள் கேட்கிறீர்கள்? இந்த உணவை மாற்றி அந்த உணவு வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கிறீர்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களான அந்த பனூ இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் என்றால், இன்றைய இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய பழக்கம், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, உடை, பாவனை எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாமிய வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும். ஆனால் மாற்று மத சகோதரர்களுடைய எவரவருடைய வழிகாட்டுதல்களை எல்லாமோ நாம் எடுத்து நமது ஒழுக்கத்தை, நமது வழிகாட்டுதலை, நமது உயர்ந்த நெறியை, நம்முடைய தத்துவத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை இழந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இன்று இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள், ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா. யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், யூதர்களுக்கு நீங்கள் மாறாக நடையுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாற்றமாக நடையுங்கள். அவர்களின் அடியொட்டு அவர்களின் செயல்கள் போல உங்கள் செயல்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபதேசங்களுக்கு இடையில் அடிக்கடி சொல்லி காட்டுபவர்களாக இருந்தார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் மதீனாவிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள், யூதர்கள் ஒரு நாளை மிகச் சிறப்பான நாளாக, அவர்களுடைய டைம் பாஸ், அவர்களுடைய விளையாட்டுகளும் வேடிக்கைகளும் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு திருவிழாவாக ஒரு நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இதை பார்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரம் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பின்பற்றிய தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டினார்கள், என் அருமை தோழர்களே, இன்னல்லாஹ கத் அபுதலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா. இவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழாக்களை விட, இந்த நாளை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான 2 நாள்களை பகரமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் யௌமுல் அல்ஹா வ யௌமுல் ஃபித்ர், சிறிய பெருநாள், ஹஜ் பெருநாள் என்று சொல்லப்படுகின்ற 2 பெருநாளுடைய தினத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அடுத்தவர்களின் வழிபாடுகளில், அடுத்தவர்களின் கொண்டாட்டங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தந்தது ஹைரானது, சிறந்ததானது, உசிதமானது. எனவே அல்லாஹ் உங்களுக்கு பெருநாளாக, நல்ல நாளாக, அவர்களை விட சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு அல்லாஹ் பகரமாக தந்திருக்கிறான். இந்த நாட்களை நீங்கள் சிறப்புப்படுத்துங்கள், சிறப்பான இறைக்கிழமைகளை செய்யுங்கள், குடும்பத்தார்களோடு ஒன்று வாழுங்கள், அவர்களுக்கு தான தர்மம் செய்து வாழுங்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் நம்முடைய உழைப்பு, நம்முடைய பணம், இவைகளை எல்லாம் எதற்கெதற்கோ நாம் வீண்விரயமாக செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் ஒரு 5 காரியங்களை மிக கட்டாயமாக பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த இஸ்லாம் 5 விஷயங்கள் அது பாதுகாக்க வேண்டும். நமக்கு உரிமையான விஷயமாக இருந்தாலும் கூட அவைகளை பேண வேண்டும், அவைகளை பாதுகாக்க வேண்டும். அவைகளை பயனாவிட்டால், அவைகளை பாதுகாக்காவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நாளை பதில் செல்ல வேண்டியது வரும் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு பொன்மொழிகளிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்று அத்தீன், மார்க்கம். நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இருக்கிறதே, மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய அத்துணையையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது பேச்சாக இருந்தாலும், மூச்சாக இருந்தாலும், நடத்தையாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், ஊனாக இருந்தாலும், உறக்கமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், திருமண பந்தங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, அத்தீன், மார்க்கம் பேணப்பட வேண்டும். நமது உடலை நாம் பாதுகாக்க வேண்டும். உடல் என்பது அமானிதமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருப்பது. கொண்டாட்டம் என்ற முறையிலே
ஆல்கஹால்களை அடித்துக் கொண்டு நமது உடலையும் உடல் நலத்தையும் கெடுப்பதிருக்கிறது அல்லாஹுக்கு மாற்றமானது, அல்லாஹுடைய ரசூலுக்கு மாற்றமானது. நான் தானே, என்னுடைய காசில் தானே, என்னுடைய உடம்பு தானே கெட்டு போகிறது என்று நினைப்பாயேயானால் இந்த உடலை பற்றி நாளை அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். நாம் இந்த உடலை அல்லாஹ் நமக்கு அமானிதமாக தந்திருக்கிறான். உடலை பேண வேண்டும். வல்மால், மூன்றாவதாக பொருளை பேண வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் சம்பாதித்த பொருளாக இருந்தாலும் கூட நாளை மறுமையில் உனக்கு சுவனம் வேண்டும் என்றால் இந்த மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, பொருளை எப்படி சம்பாதித்தாய், சம்பாதித்தது மட்டுமல்ல எப்படி செலவழித்தாய், எப்படி செலவழித்தாய். பொருளை தீக்கையாக்கி வெடிபோட்டு இன்னவிர மோசமான செயல்களில் வீண் விரயமாக ஆடம்பரமாக ஊதாரித்தனமாக நீ செலவழித்தாயா இல்லையா, அதற்கு கணக்கு கொடுக்காமல் நாளை சுவனத்தின் பக்கம் அல்ல மறுமையில் வைத்த காலை ஒரு அடிகூட எடுத்து முன்வைக்க முடியாது என நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் மார்க்கத்தை பேண வேண்டும், நமது உடலை பேண வேண்டும், நமது பொருளை பேண வேண்டும். வல் அக்ல், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய புத்தியும் அறிவும் ஆற்றலும் இருக்கிறது, இவைகளை பேண வேண்டும். அறிவற்ற செயல்களில் எந்த ஒரு முஸ்லிமும் ஈடுபடக்கூடாது. அறிவுக்கு சம்பந்தம் இருக்கிறதா? புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற முறையிலே அது முடிந்துவிட்டது. அதே முடிந்துவிட்டது என்றிருந்தாலும் கூட சொல்லி காட்டுகிறேன். புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற முறையிலே அன்று குடித்து கும்மாளம் அடித்து அன்று 12 மணி வரை விழித்திருந்து என்னென்னலாமோ காரியங்களிலே ஈடுபடுகிறார்களே, இது கொண்டாட வேண்டிய நாளா? இது கொண்டாட வேண்டிய நாளா? புத்தாண்டு பிறக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? நீ மரணத்தின் பக்கம் ஒரு வருடம் நெருங்கிவிட்டாய் என்றல்லவா அர்த்தம்? கவலைப்பட வேண்டிய நாள் அல்லவா? நமக்கு அல்லாஹ் 100 வயதை அல்லாஹ் தீர்மானித்திருந்தான் என்றால் அது ஒரு வருடம் குறைந்து விட்டது என கவலையோடு இறைவணக்கத்தில் ஈடுபடாமல் நீ கொண்டாடுகிறாயே, இது புத்திக்கு தொடர்பு இருக்கிறதா? கொஞ்சமேனும் புத்திக்கு சம்பந்தம் இருக்கிறதா? இந்த புத்தியை பேண வேண்டும். அல்லாஹ் கொடுத்த அறிவும் விவரமும் ஆற்றலும் இருக்கிறதே, அதை குறித்து அல்லாஹ் நாளை கேட்பான். உன்னுடைய புத்தியை வைத்து நீ என்ன செய்தாய்? உனக்கு கொடுத்த அறிவை வைத்து அறிவை அடகு வைத்து விட்டு நீ மோசமான காரியங்களில் மூட நம்பிக்கைகளில் நீ செயல்பட்டாயா? உன் அறிவை பயன்படுத்தி நீ செயல்பட்டாயா என அறிவை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். அதுபோல நமது வம்சமும் குடும்பமும், நமக்கு நம்முடைய குடும்பம் என்பது நாம் தேர்வு செய்து கொண்டதல்ல, அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்தது. நமக்கு யார் பெற்றோராக இருக்க வேண்டும், நமக்கு யார் பிள்ளையாக இருக்க வேண்டும், இந்த உறவுகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்த உறவோ, இந்த உறவுகளை பேண வேண்டும். அப்படி பேணாவிட்டால் நாளை அதற்கும் பதில் சொல்ல வேண்டும் என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள் என்றால், முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியமாக நடப்பார்கள் என்பதை 26ஆம் அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما والذين لا يشهدون الزور, பொய் சாட்சி சொல்லவே மாட்டார்கள். யாருக்கும் எதற்கும் உயிரே போனாலும் கூட பொய் சாட்சி அவர்கள் சொல்லவே மாட்டார்கள். பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர் வ இதா மர்ரு பில்லகு, வீணான வேடிக்கையான அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத அனாச்சாரமான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் அல்லது ஒரு இடத்தில் ஒரு சூழலில் அவர்கள் அந்த இடத்தை பாஸ் செய்ய வேண்டியது இருந்தால், கடந்து செல்ல வேண்டியது இருந்தால் 10ஓடு 11ஆக அவர்களும் அதிலே சேர மாட்டார்கள். வல்லதீன இதா மர்ரு பில்லகவி மர்ரு கிராமா, அதன் பக்கம் கவனத்தை திருப்பாமல் சண்டையான முறையிலே அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்து சென்று விடுவார்கள். அவன் செய்கிறானே, எதிர் வீட்டுக்காரன் செய்கிறானே, பக்கத்து வீட்டுக்காரன் செய்கிறானே, நமது ஊரிலே செய்யப்படுகிறதே என வீணான காரியங்கள் நடைபெற்றால் அதை
தடுக்க முடியாவிட்டால் அப்படியே கண்ணியமான முறையில் தான் அதில் ஈடுபடாமல் கண்ணியமான முறையிலே கடந்து சென்று விடுவார்கள். இவர்கள் தான் உண்மையான மோமின்கள் என அருள்மறை குர்ஆன் 26ஆம் அத்தியாயம் 72வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அன்றைய யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய உள்ளரங்கு நிகழ்ச்சிகள், அவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் அடிக்கடி நடக்கும். இஸ்லாத்திற்கு மாற்றமான சதிகளும் செய்வார்கள். இல்லை, அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக வேண்டியும் மீட்டிங்குகள் போடுவார்கள். ஆனால் அவர்கள் போடக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் ஒரு விஷயத்தை அவர்கள் விடாமல் சொல்வார்கள். யூதர்கள் சொல்வார்கள், எப்படி? இந்த முஹம்மத் விடாமல் இருக்கிறார், மின் அம்ரினா ஷையா, நாம் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் இல்லா வஹாலஃபனா ஃபீஹ், நமக்கு மாற்றமாக செய்தே தவிர நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் இவர் ஒத்துவராமல் இருக்கிறாரே, நமக்கு மாற்றமாக செய்கிறாரே, நம்மை அங்கீகரிக்காமல் இருக்கிறாரே என அவர்கள் போடக்கூடிய எல்லா மீட்டிங்களிலும் அவர்கள் சொல்வதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால், அன்பானவர்களே, நாம் நமது காரியங்கள் உண்மையான இஸ்லாம் காட்டக்கூடிய வழியில் தான் இருக்கிறதா? முஸ்லிம்கள் வாழ வேண்டிய முறையில் தான் நாம் வாழ்கிறோமா? அருள்மறை குர்ஆனும் அண்ணலும் பெருமான் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் அடிப்படையிலும் தான் நம்முடைய காரியங்கள் இருக்கிறதா? யார் யாருடைய காரியங்கள் எல்லாமோ நமது வாழ்விலே இணைந்து விட்டதே. அன்பானவர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கிறிஸ்தவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்ச் பை இன்ச், ஜான் பை ஜான், முழம் பை முழம் இன்று இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவர்களுடைய கொள்கையைத்தான் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா வெற்றி கொள்ளப்படுகிறது. சிரியா வெற்றி கொள்ளப்பட்டு அந்த சிரியா தலைவர்களுடன் ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் உணவருந்துவதற்காக வேண்டி அமருகிறார்கள். அப்படி அமருகிற பொழுது அவர்கள் கையிலே எடுத்த ஒரு ரொட்டி துண்டு அப்படியே கீழே விழுந்து விடுகிறது. கீழே விழுந்த அந்த ரொட்டி துண்டை ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து தண்ணீரில் முக்கி அதை சாப்பிட முனைகிற பொழுதே பக்கத்தில் இருந்தவர்கள் காலை அமர்த்துகிறார்கள். இப்படி செய்யாதீர்கள். இங்குள்ள தலைவர்கள் இதை அசிங்கமாக நினைப்பார்கள், இதை குறைவாக நினைப்பார்கள், இதை தரக்குறைவாக எண்ணுவார்கள். பெரிய சிறிய நாட்டு தலைவர்களுக்கு மத்தியிலே அமர்ந்து உணவு உண்ணுகிற பொழுது கீழே விழுந்த ரொட்டி துண்டை எடுத்து தண்ணீரிலே அதை முக்கி நாம் உண்டால் நம்மை ரொம்ப கொச்சையாக நினைப்பார்கள், நம்மை குறைவாக எடை போட்டு விடுவார்கள். சாப்பிடாதீர்கள் என சைக்கிளை செய்த போது ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் சமிக்ஞையாக அல்ல, சைக்கிளையாக அல்ல, சூசகமாக அல்ல, மிக தெளிவான வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். சூசகமாக சொல்லவில்லை, காதோடு காதாக அவர்கள் சொல்லவில்லை. ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் உணவு உண்டு கொண்டிருந்த அந்த மஜ்லிஸிலே சொன்னார்கள், அக்ருகு சுன்னத ஹபீபி, என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்தை, ஒரு வழிமுறையை இந்த மனிதர்களுக்காக வேண்டி நான் விட முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்ணக்கூடிய முறையை நமக்கு கற்றுத்தரவில்லையா? கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து தூசி தட்டிவிட்டு அதை கழுகிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும் என்றல்லவா நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த உணவை தந்தவன் அல்லாஹ் அல்லவா? இந்த சின்ன ரொட்டி துண்டு இல்லாமல் எத்தனையோ பேர்கள் பசியாக கிடக்கிறார்களே. இவர்கள் இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நான் விடவா என வாய் திறந்து ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் என்றால், இன்று நம்மிடத்திலே என்ன சுன்னத் இருக்கிறது? சுன்னத்து என்ன சுன்னத்துகளை நாம் தேடுகிறோம்?
கண்மணி நாயகம் காட்டிய அந்த சுன்னத்துகளில் எத்தனை சுன்னத்து நம்மிடத்திலே இருக்கிறது என ஒவ்வொருவர்களும் அவரவர்களுடைய நெஞ்சத்திலே கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த பழக்க வழக்கத்தை காப்பாற்றுவதற்காக, பெருமானாரின் இந்த கொள்கையை காப்பாற்றுவதற்காக, புனித இஸ்லாம் உலகுள்ளவரை நிலைக்க வேண்டும் என்பதற்காக உயிர், உடைமை, குடும்பம் அத்துணையையும் இழந்து சஹாபாக்கள் இஸ்லாத்தை காப்பாற்றி இன்று 1400 ஆண்டுகள் கடந்த பின்பும் இந்த சேத்தியா தோப்பிலும் முஸ்லிம்கள் என்ற பெயரால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது நமக்கு வானத்திலிருந்து அப்படியே கொத்துக்கொண்டு இறங்கியதல்ல. ஒவ்வொரு ஊருக்கும் இஸ்லாம் அப்படி இறங்கியதல்ல. தன் உயிரையும், உடமையையும், பொருளையும், குடும்பத்தையும், வாழ்வையும் அத்துணையையும் தியாகம் செய்து சஹாபாக்கள் நமக்கு வாங்கி தந்ததுதான் இந்த புனிதமான இஸ்லாமாக இருக்கிறது. ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வு ஞாபகத்திலே வருகிறது. ரசீலுல் மலாயிகா, ரசீலுல் மலாயிகா சரித்திர கிரந்தங்களில் ஒரு சஹாபி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசீலுல் மலாயிகா என்ற அடைமொழியுடன் சொல்வார்கள். ரசீலுல் மலாயிகா என்றால் வானவர்களால் குளிப்பாட்டப்பட்டவர். வானவர்களால் குளிப்பாட்டப்பட்டவர். வானவர் ஏன் வந்தார்கள்? ஏன் அவர்களை குளிப்பாட்டினார்கள்? வரலாற்றை நாம் தேடி பார்க்கிற பொழுது, ஆம் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை திருமணம் முடிகிறது. ஒரு வெள்ளிக்கிழமை திருமணம் முடிகிறது. சரியாக சனிக்கிழமை உஹது யுத்தம் கிபி 625 ஹிஜ்ரி 3 ஷவ்வால் 7 சனிக்கிழமை அன்று உஹது யுத்தம், மிகப்பெரிய யுத்தம். இஸ்லாத்திலே பத்ருக்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். கிபி 625 நடந்தது. ஹிஜ்ரி 3 ஷவ்வால் 7 சனிக்கிழமை அன்று அந்த உஹது யுத்தத்தினுடைய துவக்கம். அந்த உஹது யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெறுவது போல் இருந்தது. பின்னால் வந்து முஸ்லிம்களை எதிரிகள் தாக்கி முஸ்லிம்கள் தோல்வடைகிறார்கள். முஸ்லிம்கள் தோல்வி அடைகிறார்கள் என்ற செய்தி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எட்டுகிறது. யார் இந்த ஹம்ஸா? வெள்ளிக்கிழமை தான் அவர்களுக்கு கல்யாணம் முடிந்திருந்தது, திருமணம் முடிந்திருந்தது வெள்ளிக்கிழமை. அடுத்த மறுநாள் சனிக்கிழமை கேள்விப்படுகிறார்கள், யுத்தத்திலே நம்முடைய சகோதரர்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தீ போல, இடி போல அவர்களுடைய இதயத்திலே இறங்க, இரவு மனைவியோடு இருந்து அதை குளிப்பதற்கு கூட அவர்கள் அந்த நேரத்தை எடுத்துக் கொள்ளாமல் அப்படியே ஓடோடி வருகிறார்கள் உஹது யுத்த களத்தை நோக்கி. உஹது யுத்த களத்தை நோக்கி ஓடோடி வருகிறார்கள். குளிப்பு கடமையாக இருக்கிறது. ஒரே ஒரு இரவு மனைவியோடு தங்கிவிட்டு மறுநாள் முஸ்லிம்கள் தோற்று போகிறார்கள் என்ற செய்தி கேட்டு ஓடோடி வருகிறார்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் மணந்திருந்த அந்த ஜமீலா என்ற அப்துல்லா என்ற அந்த பெண்மணியிடம், நங்கையிடம் அனுமதி கேட்டுவிட்டு வருகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு, நமது சகோதரர்களுக்கு கியாமத் நாள் வரை இந்த உலகத்திலே இருக்க வேண்டிய இஸ்லாமிய மார்க்கம், அந்த மார்க்கத்தை எதிரிகள் ஏதோ அழித்து விடுவார்கள் போலிருக்கிறது. நான் உயிரோடு வாழுகிற பொழுது என்னுடைய மார்க்கம் அழியலாமா என்று ஓடோடி வருகிறார்கள் யுத்த களத்தில். வந்தவர்கள் சும்மா இருக்கவில்லை, மும்முரமாக யுத்த களத்திலே இறங்குகிறார்கள். தான் வாளுக்கு பலர்களையும் இரையாக்குகிறார்கள். மும்முரமாக இறங்கிய ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உஹது களத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எதிரிகளால் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். உஹது யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட கிட்டத்தட்ட 70 சுஹதாக்கள், 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு வருகிற பொழுது திடீரென கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த உடலுக்கு அருகிலே வருகிற பொழுது கண்கலங்கி விட்டு சொன்னார்கள், இவர்களுடைய உடலில் இருந்து தண்ணீர் கொட்டுவதை நான் பார்க்கிறேன். இவர்களுடைய உடலில் இருந்து
தண்ணீர் கொட்டுவதை நான் பார்க்கிறேன். காரணம், மலாயிக்கத்துமார்கள் இவர்களை சுகதாக்களை குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடமையான குளிப்போடு இவர்கள் வந்ததனால் மலாயிக்கத்துமார்கள் இறங்கி அவர்களுடைய உடலை குளிப்பாட்டி வழிகிற அந்த தண்ணீரை நான் பார்க்கிறேன் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற அடைமொழியோடு இன்று வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் அவர்களுடைய நிகழ்வுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு தன் வாழ்வை துறந்தார்கள், மன வாழ்க்கையை துறந்தார்கள், இல்லற வாழ்க்கையை துறந்தார்கள், இல்லற சுகத்தை துறந்தார்கள், இன்பத்தை உதறினார்கள். எதற்காக? இந்த மார்க்கம் நமது கையிலே வந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி அந்த மார்க்கத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அந்த மார்க்கத்தில் எவ்வளவு கவனத்தோடு இருக்கிறோம்? மார்க்க விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெர்சென்டேஜ் இருக்கிறது? ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் என்ற முறையில், ஒரு முஸ்லிம் வாழக்கூடிய முறையிலே நமது வாழ்வு இருக்கிறதா? காலை கண் விழித்தது முதல் இரவு உறங்குவது வரை, ஃபஜ்ர் தொழுவது முதல் இரவு இஷாவும் அதற்கு பின் சுன்னத்தும் வித்ரும் தொழுவது வரை இந்த தொழுகைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா? இன்னபிற நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களில் எல்லாம் நேர்மையாக இருக்கிறோமா? எத்தனை பொய் பேசி இருக்கிறோம்? நாம் செய்யக்கூடிய வியாபாரம் அது ஹலாலான முறையிலே இருக்கிறதா? அன்பானவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புத்தாண்டு என்று ஒன்று, இது இஸ்லாமியர்களுடைய புத்தாண்டு அல்ல, அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இருந்தாலும் கூட புத்தம் புதுவாக எல்லோரும் சொல்வதனால் நாம் சொல்கிறோம். புத்தாண்டு என்று ஒன்று இல்லாவிட்டாலும் கூட ஒரு வருடம் நம்மை விட்டு கடந்திருக்கிறது. அந்த வருடம் நமக்கு தந்த பாடமும் படிப்பினையும் என்ன? அல்லாஹ் சொல்வான், 15ஆம் அத்தியாயம் 99வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வருவது வரை அல்லாஹுவை வணங்குங்கள். யகீன் என்றால் உறுதியானது, உண்மையானது, சத்தியமானது, நிதர்சனமானது. அது வருவது வரை நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். மனித வாழ்க்கையில் எது உண்மையானது? நாம் எத்தனையோ பல பிளான்களை போடுகிறோம். அடுத்த வருஷம் நம்முடைய பிளான்கள் இப்படி இருக்க வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், இங்கு போக வேண்டும், இங்கு சுற்றுலா போக வேண்டும், அங்கங்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், பொருளாதாரத்தை இதிலே சேமிக்க வேண்டும், அதிலே சேமிக்க வேண்டும், தங்கங்களை வாங்கி கூட்ட வேண்டும், என்னெல்லாமோ பிளான்களை நாம் போடுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், சில வேளை நாம் பிளான் போட்ட மறு நிமிடமே எத்தனையோ பேர்களுக்கு உயிர் பிரிந்திருக்கிறது. டைனிங் டேபிளிலே உணவை வைத்துவிட்டு வந்து கையை கழுவிட்டு, வாஷ்பேஷனிலே கையை கழுவிவிட்டு டைனிங் டேபிளே வந்து அமர்ந்தவர், எனக்கு தெரிந்தவர், வந்து அமர்ந்தவர் அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறார். ஆக்கி வைத்த உணவை உண்பதற்காக வேண்டி கை கூட கழுவிவிட்டு வந்தவர் அப்படியே சரிந்து விழுந்து விடுகிறார் என்றால், இதுவல்லவா மனித வாழ்க்கை? நமக்கு என்ன உறுதி இருக்கிறது? நம்முடைய வாழ்வில் இத்தனை ஆண்டுகள் கழித்து விட்டது, இனி எத்தனை ஆண்டுகள் என்பது நமக்கு மிக தெரியாது. எனவே ஆண்டுகள் முடிகிற பொழுது சரி, மாதங்கள் முடிகிற பொழுதும் சரி, நாட்கள் முடிகிற பொழுதும் சரி, ஒரு மணி நேரம் முடிகிற பொழுதும் சரி, நான் ஏற்கனவே சென்ற வாரம் ஒரு மணி நேரத்தினுடைய, ஒரு செகண்டினுடைய, அதுபோல ஒரு மில்லி செகண்டினுடைய அருமையை எல்லாம் சென்ற வார ஜும்மாவிலே நான் சொன்னேன். அன்பானவர்களே, இந்த ஒவ்வொரு நிமிடமும் முடிகிற பொழுது அடுத்து எத்தனை நிமிடம், எத்தனை வருடம், எத்தனை மாதம் நமக்கு மிச்சம் இருக்கிறது என்று தெரியாது. அதனால் தான் அல்லாஹ் சொல்வான், உறுதியான மரணம் உனக்கு அது வந்துத்தான் தீரும், அது வருவது வரை நீ இபாதத்திலே நிலையாக இரு என அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்குள் நீங்கள் கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி ஹஜ்ரத் சொல்ல முடியாது, என்னை பற்றி நீங்கள் சொல்ல முடியாது, அவரவர்களுக்கு தெரியும். நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் கோடிக்கணக்கான மக்கள் முன்னால் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்களே கேள்விகளை கேட்டு உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளிலே தட்டி சொன்னார்கள், குன்
في الدنيا كأنك غريب أو عابر السبيل كن இப்னு உமரே குன் நீ ஆகிவிடு. அவர்களுக்கு சொன்னார்கள் என்றால் இந்த முழு உலகத்திற்கும் முழு சமுதாயத்திற்கும் முழு உம்மத்திற்கும் சொன்னார்கள் என்ற அர்த்தம். அவர்களை முன்வைத்து சொன்னார்கள் குன் நீ ஆகிவிடு. துன்யா இந்த உலகத்திலே கஅன்னக கரீப் வெளியூர்காரனை போல ஆகிவிடு. வெளியூர்காரனை போல ஆகிவிடு. வெளியூர்காரர்கள் நாம் நமக்கு சேத்தியா தோப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேத்தியா தோப்பை விட்டு வெளியூருக்கு ஏதாவது ஒரு பங்கனுக்கு ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் சென்றால் நம்முடைய மனோநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? எப்ப நிகழ்ச்சி முடியும், நாம் எப்பொழுது ஊருக்கு போகலாம் என்றுதானே இருக்கும். நான் கும்பகோணத்தில் இருந்து இங்கே வருகிறேன், இது எப்பொழுது முடியும், எப்பொழுது நாம் பஸ் ஏறலாம், இந்த சிந்தனையும் நம்முடைய சிந்தனையினுடைய ஒரு ஓரத்திலே இருந்து கொண்டேதான் இருக்கும். எப்படி நாம் கரெக்டாக அந்த இடத்திற்கு போய் சேருவோம், எப்பொழுது போய் சேருவோம் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் நீ வெளியூர்காரனை போல இந்த உலகத்திலே ஆகிவிடு. அப்படி இல்லையா அவ் ஆபிரு சபீல் அல்லது பயணியை போல நீ ஆகிவிடு. பயணியை போல ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணப்பட்டு போகிறானே, நாம் பேருந்திலேயே இருந்து கொள்ளலாம், நாம் பஸ் ஸ்டாண்டிலேயே தங்கிக் கொள்ளலாம், நாம் ரயில்வே நிலையத்திலேயே படுத்துக் கொள்ளலாம் என யாராவது நினைப்பார்களா? நாம் சேர வேண்டிய கட்டத்திற்கு சேர வேண்டிய ஊருக்கு எப்பொழுது போய் சேருவோம் என அப்படித்தானே எண்ணம் இருக்கும். அதுபோல இந்த உலகத்திலே ஆகிவிடுகிற அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கண்மணி நாயகத்தின் உபதேசத்தை உள்வாங்கிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ஓ மனித சமுதாயமே, இத அஸ்பஹத நீங்கள் காலையிலே ஆகிவிட்டால் சில தந்தவிரில் மசா மாலையை எதிர்பார்க்காதீர்கள். மாலை என்பது ஈவினிங் என்பது அது உங்களுடைய கையில் அல்ல. இத அஸ்மஹத்த நீங்கள் காலையிலே ஆகிவிட்டால் பல தந்தவிரில் மசா மாலையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். வயித அம்சைத்த நீங்கள் மாலையிலே ஆகிவிட்டால் பல தந்தவிரி சபா காலையை எதிர்பார்க்காதீர்கள். மாலையிலே இருப்பவர்கள் காலையிலே இல்லை, காலையிலே இருப்பவர்கள் மாலையிலே இல்லை. இந்த மனோநிலை இஸ்லாமியர்களாகிய ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவுபடுத்துவேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது, அல்ல இமாம் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. சில கிரந்தங்களில் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக, சில கிரந்தங்களில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், கம்மின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின் வ கம்மின் ஸகீமின் ஆஷ ஹீனம் மின் அத்ஹரி. மனிதா, மரணத்தை பற்றி உரையாற்றுகிற பொழுது நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நாம் எங்காக இருக்கிறோம், நாம் ஃபுல் பாடி செக்கப் செய்துவிட்டோம், நாம் மாஸ்டர் செக்கப் எல்லாம் செய்துவிட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம் என மனிதா நீ மனப்பால் குடிக்கிறாயா? கம்மின் ஸஹீஹின் மாத எத்தனையோ ஆரோக்கியமான்கள் இறந்து போகிறார்கள், எந்த நோயும் இல்லாமல். எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கையில் வீடு போவோ என்று சொல்கிறது, கபரு வாவா என்று அழைக்கிறது. அப்படிப்பட்ட எத்தனையோ நோயாளிகள் பல வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கையில் வீடு போ என்று சொல்கிறது, காடு வா என்று அழைக்கிறது. பல வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆரோக்கியவான்கள் திடீரென்று மரணப்பட்டு போகிறார்கள். எனவே அன்பான மனித சமுதாயமே, அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தை விட்டு நீ எப்படி பிரிய போகிறாய் தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு நீ சென்று விடுவாய். நிச்சயமாக உனக்கு தெரியாது. இதா என்ன அலை கல்லையோ இரவு சூழ்ந்து விட்டால் அதிகாலை வரை நீ ஜீவித்திருப்பாயா? இரவு வந்துவிட்டால் இந்த இரவு முடிந்து சுபகு வரை நீ ஜீவித்திருப்பாயா என உனக்கு தெரியுமா? எத்தனையோ பேர்கள் எவ்வளவோ கணக்குகளை போட்டுவிட்டு படிக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்மை நேசிப்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருவானாக. எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு
எந்த ஒரு கடனும் பாக்கி இல்லாமல் அல்லாஹ்விடம் நீண்ட நாள் வாழ்ந்து அல்லாஹ்விடம் போய் சேரக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், தஸூலு அனித் துன்யா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜன்ன அலைக்கல் லைலு ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. மட்டுமல்ல, வகம் மின் ஃபதா அம்சா வசுபஹ வாஹிகா وَأَكْفَانُهُ فِي الْغَيْبِ تُنْسَجُ وَهُوَ لَا يَدْرِي وَكَمْ مِنْ فَتَى எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ வாலிபர்கள் அம்சா அவர்கள் காலையிலே ஆகிவிடுகிறார்கள், வஅஸ்பஹ அவர்கள் அம்சா அவர்கள் மாலையிலும், வஅஸ்பஹ அவர்கள் காலையிலும் ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் சிரித்தவர்களாக வாஹிகா காலையிலும் மாலையிலும் அரட்டை அடித்து சிரித்து கும்மாளம் அடித்துக் கொண்டு எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவனை மரணித்த பிறகு புதியக்கூடிய கஃன் துணி இருக்கிறதே, கஃன் ஆடை இருக்கிறதே, எங்கோ ஒரு இடத்தில் அதனுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது பஞ்சாகவோ அது துணியாகவோ சில வேலை கடைக்கு வந்திருக்கலாம், அல்லது கடைக்கு யாராவது அதை அனுப்பி கொண்டிருக்கலாம். இவனை புதியக்கூடிய கஃன் ஆடை அதனுடைய வேலை எங்கோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவன் அதை தெரியாமல் என்ஜாய் செய்து கொண்டு சிரித்து கும்மாளமடித்து கூத்தடித்துக் கொண்டு காலையையும் மாலையையும் கழிக்கின்ற எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். மனிதா, நீ அப்படி ஆகிவிடாதே என இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, வருடங்கள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள் நம்மை விட்டு கடக்கிற பொழுது மரணத்தின் பக்கம் நாம் நெருங்குகிறோம் என்ற அந்த உணர்வும் நமக்கு அதிகமாக வேண்டும். எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அந்த உணர்வை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்வில் நல்ல நல்ல அமல்கள் அதிகம் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழுகிற நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி அவர்களும் சீரழிந்தது போல நம்மையும் சீரழித்துக் கொள்ளாமல் ஹிதாயத்துடைய நேர்வழி மார்க்கத்தை அடைந்த நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சியர் புரிவானாக. நம்முடைய ஹலாலான நாட்ட திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் எல்லா விதமான ஆபத்துகள், முசீபத்துகள், கஷ்டங்கள், நோயோடிகள், துன்பங்கள் அத்துணையையும் விட்டு அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. கியாமத்தினால் வரை இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் முஸ்லிம்கள் இந்த இந்தியாவில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. உலகத்தின் நானா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்துணை பேர்களுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி அருள்புரிவானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் ஹிதாயத்து காட்டுவானாக. அவர்களுக்கு அவனுடைய தக்தீரில் ஹிதாயத்து இல்லை என்றால் வேரோடும் வேரிடும் மண்ணோடும் அவர்களை இல்லாமல் ஆக்குவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்